நேயர்கள் அனைவருக்கும் மெட்டிஒலி 2 சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கடைசியா என்ன பார்த்துட்டு கண்ணா மூடிட்டா அவ இறந்தப்ப என் குழந்தை ரொம்ப நேரமா. மெட்டிஒலி லீலா. நான் தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டேன். என்னுடைய தம்பி ஆயுர்வேதி டாக்டர். அவன் என்னிடம் எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னான். மெட்டிஒலி லீலா. பிரபல சீரியல் நடிகையான மெட்டிஒலி லீலா தன்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி இறப்பு குறித்து கலாட்டா யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசும்போது, என்னுடைய தங்கை இறந்த பொழுது என்னுடைய குழந்தை மிக நீண்ட நேரமாக அழவே இல்லை. அதன் பின்னர்தான் அவளுக்கு சித்தி இல்லை என்பது உணர்வுக்கு வந்து தேம்பி தேம்பி அழுதாள். உமா இறந்த சமயத்தில் அவள் சித்தி அவளுடன் இருப்பது போலவே நினைத்து கொண்டு வீட்டில் பேசுவாள். முதலில் நாங்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. காரணம், மனதளவில் அவள் அவளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அவள் இப்படி பேசுகிறாள் என்று விட்டுவிட்டோம். ஆனால் அது பள்ளிக்கூடத்திலும் தொடர்ந்த நிலையில் அதை நாங்கள் உற்று கவனிக்க தொடங்கினோம். அவள் என்னுடைய மகள்களுக்காக சில விஷயங்களை கொடுத்து இருக்கிறாள். அதை அவள் பார்க்கும் பொழுது அவளுக்கு மீண்டும் அவளது நினைவுகள் நினைவுக்கு வருகின்றன. நிறைய விஷயங்களுக்கு நாம் காரணம் தேட முடியாது. அதனால் நாங்கள் என்னுடைய மகளிடம் சித்தி உன்னுடன் தான் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டோம். உமா என்னுடைய வீட்டில்தான் கிட்டத்தட்ட 1 மாதமாக இருந்தாள். நான் தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டேன். என்னுடைய தம்பி ஆயுர்வேதி டாக்டர். அவன் என்னிடம் எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னான். அதை கேட்டபொழுது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. காரணம், என்னால் அந்த ஒரு தருணத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இந்த நிலையில்தான் என்னுடைய கணவருடன் நான் ஊரில் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றாள். நாங்கள் அவளை பார்ப்பதற்காக மீண்டும் சென்றோம். நாங்கள் அந்த வீட்டில் நுழைந்தவுடன் அவள் என்னுடைய கண்ணை பார்த்துவிட்டு உடனே கண் மூடிவிட்டாள். அத்தோடு அவளது ஆயுள் முடிந்துவிட்டது. அவள் இறைவனடி சேர்ந்து விட்டாள். இப்பொழுதும் எனக்கு ஏதாவது ஒரு காட்சியில் மிகவும் எமோஷனலாக அழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மொமெண்டை நினைத்து கொள்வேன். அதை நினைத்த மாத்திரத்திலேயே என்னுடைய கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வந்துவிடும். மெட்டிஒலி காற்றோடு என் நெஞ்சில் தாளாட்ட பாடலின் சுவாரஸ்யங்கள். இசைஞானி என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் மோஸ்ட்ரோ இளையராஜாதான். இசையில் ஒரு புரட்சியை செய்தவர். இவரது பாடல்கள் எல்லாமே நமக்கு ஒரு அருமருந்துதான். அவரது இன்னிசையில் மறக்க முடியாத படம் சாவி. இந்த படத்தில் உள்ள இளையராஜாவின் பாடல்கள் எப்படி இருந்தன என்பதை பார்ப்போம். சாவி இதழில் வெளியான தொடர்கதையை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய படம் மெட்டி 1982 வெளியானது. இந்த படம் ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்புக்குள்ளானது. இளையராஜாவின் இன்னிசையில் பாடல்கள் அனைத்தும் செமமாஸ். செந்தாமரை, விஜயகுமாரி, சரத்பாபு, ராஜேஷ், வடிவுக்கரசி, ராதிகா, வெண்ணிலை ஆடை மூர்த்தி, சாமிக்கண்ணு உள்பட பலர் நடித்துள்ளனர். படத்தின் தொடக்கத்தில் இடம்பெறும் மெட்டிஒலி காற்றோடு பாடல் நம்மை தாளாட்டுகிறது. இளையராஜா ஜானகியின் குரல்கள் பாடலை ரசிக்கச் செய்தது. படத்தில் இந்த பாடலை பார்க்கும்போது ஆதரவற்ற தாயும் அவரது 2 மகள்களும் தான் காட்டப்படும். கடல் அலைகளுக்கு அருகே தனக்கென ஒரு உலகத்தை உருவாக்கியபடி அன்பின் உற்சாகம் மிகுதியில் 2 பெண்களும் ஆனந்தமாக கூத்தாடுகின்றனர். இதுதான் அந்த பாடல். முதலில் இயற்கையின் ரம்மியத்துக்கு இடையே ஜானகியின் இனிமையான முணுமுணுப்பு பாடலை தொடங்கி வைக்கும். அடுத்ததாக ஏகாந்தமான குரலில் இளையராஜாவின் ஆலாபனை நம்மை உற்சாகப்படுத்தும். அவரது குரலானது சற்றே கனகனப்பாக காதலும் பந்தமும் கலந்து நிரம்பி வழியும். பல்லவியையும் சரணத்தையும் இணைக்கும் இசைப்பாலத்தின் இதழ்களை வயலினால் நெய்து இருப்பார் இளையராஜா. 16 வினாடிகள் நீளும் அந்த ஒற்றை வயலின் இசையில் உலகின் சௌந்தரியங்கள் அனைத்தையும் அடக்கியே வாசித்திருப்பார் இளையராஜா. முதல் நிரவலில் வயலின் இசை அடுத்து 13 வினாடிகள் வரை தொடரும் ஞானகியின் கம்மிங் நம்மை ஆச்சரிய கடலில் மிதக்க வைக்கும். இந்த கம்மிங் தமிழ் தெரிந்த தேவதையின் வருகையை உணர்த்துகிறது. பாடலின் இடையே அவ்வப்போது சினுங்கும் கனப்பொழுதில் ஞானகியின் குரல் சிலிர்ப்பூட்டும்.
பாடலில் கங்கை அமரனின் ரசனைக்குரிய வரிகளாக பார்வைப்பட்ட காயம் பாவை தொட்டு காயும் என்று வரும். அட அட, எவ்வளவு அற்புதமான கற்பனை என்று நம்மை ரசிக்க வைக்கும் பாடல் இது. இந்த பாடலுக்கான கதையை சொல்ல வேண்டுமென்றால் அது சுவாரஸ்யமானது. திருமணம் செய்து கொள்வதற்காக கூறிக்கொண்டு தன் பின்னே சுற்றும் எழுத்தாளர் ராஜேஷிடம் நிபந்தனைகளுடன் ராதிகா பாடும் பாடல். கல்யாணம் என்னை முடிக்க மனதுக்கு மிக நெருக்கமான குரலில் இப்பாடலை பாடியிருப்பவர் ஜென்சி. இவ்வாறாக மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.